இல்லையா? ஹாய் கைஸ், நான் உங்கள் ஐடி ஸ்மைல். இன்றைக்கி நேற்று 7:45 மணி அளவில் நம்ம ரோபோ சங்கர் நம்மளை விட்டு இறைவனிடம் சென்று விட்டார். அவருக்கு நான் ஆழ்ந்த இரக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுமாரி அவர் ஆத்மா சாந்தியிட நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ரோபோ சங்கரை பற்றி நான் ஒரு ஆக்டராக அவரை பேசாமல் என்னால் இருக்க முடியாது. அவர் ஒரு நல்ல மனிதர் முதல்ல. ஓகே, அவர் ஃபஸ்ட்டு நாடகத்துறையில் நடித்து கொண்டிருந்த ஒரு மனிதர். அப்புறம் மெமிக்கிரி, அப்புறம் சின்னத்திரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பிக் ஸ்க்ரீனில் நிறைய படங்கள் பண்ணார். நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர படங்கள் மாரி அப்படிங்கிற படங்கள் நம்ம ஞாபகத்துக்கு வரும். இவர் ஹெல்ப் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டிவி சேனலில் ஒர்க் பண்ணிவிட்டு எல்லாம் ரூமில் இருக்கும்போது ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருக்காங்க. ரன்னிங் ரேஸ் துபாயில் நடக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து போய் ஒரு குழந்தை இங்கே பங்கேற்றிருக்கு. அதை பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு ஷூ வாங்க கூட காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இவர் கிடச்சிட உடனே அவர் துபாயில் கால் பண்ணி அங்கே கால் பண்ணி அந்த பொண்ணு யார் சென்னையில் போயிருக்கு சொல்லி அந்த பொண்ணுக்கு போயிட்டு 1,00,000 ரூபா நிதி உதவி இருக்கார். ஓகேவா? எதுக்கு நான் அந்த விஷயத்த சொல்கிறேன்னா, அந்த 1,00,000 ரூபா கொடுத்தது எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆக்சுவலாக எனக்கு தெரியாது, மீடியா மூலம் வந்தான்னு தெரியல, எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒரு டிவி சேனலில் பார்க்கும்போது இந்த விஷயத்தை சொன்னாங்க. ஆக்சுவலாக எதுக்கு நான் அந்த விஷயத்தை நான் பதிவிடுறேன்னா, இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது தான் நம்ம இறந்த பிறகு பேசப்படும். ஓகேவா? அப்போ இறந்த பிறகு தானே இதை பேசுகிறாங்க, எனக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி பேசுகிறாங்களா? பேசலை. உதாரணம் சொல்லப்போனால் நம்ம இறந்த பிறகு நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோம்? ஒன்றுமே எடுத்துகிட்டு போக மாட்டோம். நம்ம செஞ்ச நன்மைகள், நமக்கு யார் உதவி செஞ்சோம் அதை எடுத்துகிட்டு போகும்போது வெள்ளத்துண்டோடு தான் நம்மளை அனுப்புவாங்க. எதுவுமே நம்மளுக்கு கூட வராது. அண்ணன் தம்பி கூட யாரும் வரமாட்டாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது உதவி செஞ்சால் கண்டிப்பாக தெரியும். கூத்தாடி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கிண்டல் பண்ணாங்களே. விஜய் சாரே ஒரு சமயத்தில் என்னை போய் கூத்தாடின்னு சொல்லி அவசரமாக ஸ்டேஜில் பேசினார். என்னையை அந்த பேசும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, எங்கள் மாமி இருக்காங்களே, அவங்க பேர் நான் பதிவிடுறேன், வஜ்ஜியா மாமி சொல்கிறேன். என்னை கூத்தாடின்னு சொல்லி என்னை கேவலப்படுத்தினாங்க. ஓகே, கேவலப்படுத்த நான் நினைக்கிறேன். கூத்தாடினா அப்படின்னா இவன் உருப்பட மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இன்றைக்கி நல்ல ஒரு ஸ்டேஜில் வரங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஓகேவா? எதுக்கு நான் இந்த இடத்துல அந்த பதிவிடுறேன்னா, இன்றைக்கி ரோபோ சங்கரும் சரி தான் படத்தில் நடிக்கிறாரு, டான்ஸாரு, நாடகம் பண்ணுறாரு. இன்றைக்கி அவர் இல்லை அப்படிங்கிற ஃபீலாக இருக்கேன். இன்றைக்கி டிவியில் அவங்க பார்க்கலாம், செல்ஃபோனில் எடுத்து அவங்க நடித்த படத்தை பார்க்கலாம், அவரை பேட்டி பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். இன்றைக்கி அவர் திரையுலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லலாம். அவர் எதுவும் பண்ணலைன்னா என்ன ஆகும்? பார்க்கவே முடியாது. ரோபோ சங்கர் ஒரு ஆள்கிட்ட பற்றி யாரும் பேசவே மாட்டாங்களே, அதுதான் மெயின். நல்லா புரிஞ்சிங்க. அதனால் கூத்தாடிங்கிறவங்க யாரையும் கேவலப்படுத்தாதீங்க. இந்த வீடியோவில் பதிவிடுறேன். இன்னொரு விஷயம்னா, லோகேஷ் சார் அடிக்கடி சொல்லுவார், நான் கமல்ஹாசன் ரொம்ப தீவிர ஃபேனும்பார். எனக்கு தெரிஞ்ச தீவிர ஃபேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோபோ சங்கர் தான் சொல்லுவேன். ஏன்னா லோகோ சார் கமலை அப்பான்னு கூப்பிட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் காலில் விழுந்து வணங்கியிருக்காரு. எப்போ ஃபோன் எடுத்தாலும் எந்த நிமிஷத்தில் அவர் ஃப்ரீன்னு கிடையாது. ஃப்ரீயாக தான் எப்போ கமல்ஹாசன் எடுத்து அப்பா நல்லா இருக்கீங்களா அப்படி பேசக்கூடிய ஒரு ரோபோ சங்கர். மெயினாக அவங்க மனைவி ரொம்ப அவங்க மன வருத்தப்படுறாங்க. இறந்ததில் ரொம்ப மனசை விட்டுட்டாங்க. ஆறுதலாக இருங்க. சினிமா துறையில் உள்ளவங்க எல்லாருமே இருக்கார். இப்போ தனுஷ் என்ன சொன்னார்னா, மகக்கிட்ட கவலைப்படாதம்மா, நான் இருக்கம்மா அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்கள் அப்பா அம்மா நான் இருப்பேன், நல்லா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னா, காசு பணத்தை வச்சு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் நம்ம நன்மையை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் இடையில உடம்பு மெலிஞ்சு போயிட்டார், கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லோரும் பல மாதிரி பேசுனாங்க, உடம்பு சரியில்லாமல் அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் பிள்ளையை இழந்த மாதிரி ஒரு கிளி ஒன்று வெளிநாட்டில் வச்சுருந்தார். ஆக்சுவலாக அந்த கிளியை ஒரு மாதிரியான வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்ன வச்சு அதில் மனசு விட்டு ஒல்லியாக போயிருப்பார். ஒல்லியாக போயிட்ட பிறகு பட வாய்ப்புகள் அவர் நிறைய வரல, அவரும் போக முடியல. தான் ஒல்லியாக போயிட்டீங்களே, நீங்கள் இதுதான் ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் தான் மனைவி அதையே சாப்பிட்டு அவங்களும் ஒல்லியாக போயிருக்காங்க. பார்க்கணும், ஒரு மனைவி ஒரு சப்போர்ட் இல்லைன்னா சினிமாவில் ஜெயிக்க முடியாதுங்க. கண்டிப்பாக தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, சினிமாவில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கல்யாணம் முடியாத தான் நீ சினிமா நடிக்கலாம், உனக்கு பொண்ணே கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் முடிஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி மனைவியோட சப்போர்ட் இருந்தால் மட்டும் எந்த விஷயமா சரி தான், அரசியலாக இருந்தாலும் சரி தான், வேறு எந்த இருந்தாலும் மனைவி சப்போர்ட் இருந்தால் பண்ண முடியும். எனக்கு 100% என் மனைவி சப்போர்ட்டுங்க. என் யூடியூப் சேனலுக்கும் சரி, நான் வீடியோ பண்ணுறதும் சரி, எல்லாத்துக்குமே என் மனைவி சப்போர்ட். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எப்போ அவங்க மனைவியில் சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு. சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா இருக்க காலத்தில் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அப்பா கவிஞர், எங்கள் அம்மா சப்போர்ட்டிங், எங்கள் மாமனார் சப்போர்ட்டு, எங்கள் மாமியார் சப்போர்ட்டிங், எங்கள் உறவினரோட எல்லாருமே சப்போர்ட்டு. அது ஒரு உறவினராக மட்டும் தான் சொன்னேன், அந்த வஜ்ஜியா மாமி அப்படின்னு சொன்னேன். அவங்க தான் எனக்கு கூத்தாடின்னு ஒன்று சொல்லிட்டாங்க. ஓகேவா? அவங்க கூத்தாடி அவன்லாம் போய் என்ன செய்யப்போறான், என்ன சாய்க்க போகிறான். அதனால தான் அவன் வரவே இல்லாமல் வச்சு, இன்றைக்கி வரவே இல்லாமல் அது விடுங்க, அதை பற்றி விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. நம்ம ரோபோ சங்கர் அவர் ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லிட்டு இறை வேண்டிக்கிறேன்.
கண்டிப்பாக நான் இன்றைக்கி நினச்சினா நான் ஒரு டெத்துக்கு போயிருப்பேன். 4:30 மணிக்கு அவங்க டெத் எடுக்கிறாங்க ஆக்சுவலாக. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா புத்தூரில் இருக்கிறேன் ஆக்சுவலாக. இப்போ நான் வாக்கு கொடுத்துட்டேன். ஒரு நண்பருக்கு நான் வீடியோ பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகேன்ட்டாரு. நாளைக்கு விஜய் சார் வராங்க. அவங்களையும் நான் வீடியோஸ் பண்ணணும். அப்புறம் நாளைக்கு நாளைக்கு ஈவினிங் மீனாதி நபர் விழா இருக்குது தேர்ப்பட்டினத்தில், அதை பண்ணணும். அதுக்கப்புறம் நாளைக்கு விடிஞ்சா காலைல 10 மணிக்கு திருச்சியில் ஒரு சீஃப் கெஸ்ட்லாம் நம்மளை கூப்பிட்ருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு அது 2 மாதத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டார் ஐயா என்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு. அந்த சீஃப் கெஸ்ட்டாக போய் நான் போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் நான் சொல்லி தொடர்ந்து வீடியோ பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் ஆத்மா ரோபசங்கர் ஆத்மா சாந்தியடியாக நான் இறைவன் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக அவர் நான் வீட்டுக்கு போவேன். ஆக்சுவலாக ஃப்ரீயாக வீட்டுக்கு கண்டிப்பாக போவேன். போயிட்டு அவங்க அம்மாவை போய் ஒரு டெத்து கண்டிப்பாக இருந்துச்சுன்னா ஒரு உறவு மாதிரி தான் சினிமாவில். நான் ஆக்டர்னா அவங்களும் என் ஆக்டர் அண்ணன் தம்பி. எனக்கு ரோபோ சாருக்கு அம்மானா எனக்கு அவங்க ஒய்ஃப்னா எனக்கு அத்தை மாமி மாதிரி, அவங்க மகள் எனக்கு மகள் மாதிரி. அந்த மாதிரியான ஒரு ரிலாக்ஸிங்ஷிப் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக நான் போவேன். என் நண்பர் வந்தாலும் கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக அவர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வருவேன். சரி, அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ரோபோ சங்கர் ஆத்மா சாந்தியாக இறைவன் வேண்டிக்கிறேன். ஓகே, அவர் செஞ்சு நிறைய பேசிகிட்டே போகலாம். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோஸில் கண்டிப்பாக அவரை பற்றி நிறைய பேசுவோம். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கலன்றத விட நீங்கள் என்ன மெசேஜ் எடுத்துட்டீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு படம் பார்த்துட்டு வரோம், என்ன கேட்குறாங்க, என்ன மெசேஜ் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு, இதில் நீங்கள் என்ன மெசேஜ் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கன்வே பண்ணி உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. அதேமாரி ரோபோ சங்கர் அவர் ஒரு மனிதன் இறந்த பிறகு வாழ்த்துறாங்களே, எவ்வளோ பேர் வராங்களோ அப்போ தான் அந்த மனிதனே எவ்வளோ பெரிய நல்ல உள்ளங்கொண்ட மனிதர்னு தெரியும். அந்த பவர்ஃபுல்லாக உங்களால் முடிந்த உதவிகள் உதவினா அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட மனுஷர் எனக்கு தெரியாத விஷயம். இப்போ எனக்கு நியூஸில் தெரிஞ்சு தான் நான் அந்த சொன்னேன் அவங்கள்ட்ட. ஆக்சுவலாக இந்த மாதிரி அவர் 1 லட்ச ரூபா நிதி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செஞ்சுருப்பார். ஓகேவா, அது திரும்பியும் சொல்கிறேன், தண்ணி நிறையா குடிங்க. அவருக்கு நீர் சத்து குறையால் தான் இறந்துருக்காரு. கல்லீரை பிரச்சனையும் இருக்குது. கல்லீரைனா கொழுப்பு சம்மந்தம் இல்லாமல் எண்ணெய் சம்மந்தமாக நிறைய நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 140 வந்துடும். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் வரும். அது நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிக்கும் போது ஜென்ரலாக அது ஒரு நாள் செக் பண்ணிட்டு ஒரு 3 நாள் மாத்திரை சாப்பிட்டு 1 வாரம் மாதம் திரும்பி போனீங்கன்னா கூட டாக்டர் சொல்லுவார், நீங்கள் 15 நாளுக்கு அப்போ தான் டெஸ்ட் எடுக்க முடியுமாங்க. அதனால் டாக்டர் சொல்லுவார், ரெக்கமெண்ட் பண்ண 2 பஜ்ஜி திங்க, 2 பஜ்ஜி தின்றாங்க, 1 பஜ்ஜி தின்னுங்க, எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அது நிறையா ஃபாலோ பண்ணுங்கள். இதில் என்ன மெசேஜ் எடுத்துக்கிட்டீங்க? ரோபோ சங்கர் இறந்ததுக்கு அவருக்கு ஏதாச்சும் சொல்ல விருப்பப்படுறீங்களா? அவர் செஞ்ச விஷயங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குமே, அதை கமெண்ட் பாக்ஸில் கீழே தெரிவிங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணி விட்ருங்க. முக்கியமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சினிமா நண்பர்களுக்கும் குரூப்புக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். உங்களை டேஸ்ட் மாதிரி.